Hi friends, welcome to my channel காரைக்குடி ஆன்டிக் கலெக்ஷன்ஸ். இப்போ இன்றைக்கி என்ன வந்திருக்கு பொருட்கள்ங்கிறத பார்க்கலாம். இது பிஃபோர் வாஷ் எடுத்திருக்கோம். இந்த வீடியோ வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாத்திரம் ஆக்சுவலாகவே நல்லா பளிச்சுன்னு இருக்குது. அன்யூஸ்டு பீஸு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது 20 கிலோ 25 கிலோ பிடிக்கும். அந்த ஃபஸ்ட்டு அரிசி ட்ரம்மு. ரெண்டாவது எக்ஸாக்ட்லி 10 kg பிடிக்குது. நாங்கள் மெஷர் பண்ணி பார்த்துட்டோம். இது ஆஃப்டர் வாஷ் எடுத்திருக்கோம் அரிசி ட்ரம்மு. இது ஒரு 20 kg அண்ட் அபோவ் பிடிக்கும். ஏன்னா அது பக்கத்தில் இருக்கிறது கரெக்டாக 10 kg பிடிக்குது. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பளபளன்னு இருக்குது. இப்போ இந்த மாதிரி ட்ரம்மும் அவைலபிலிட்டி நிறைய கிடைக்கல. இந்த 2 பீஸ் தான் இருந்தது. இப்போ இந்த மாதிரியும் இப்போ வர வர அவைலபிலிட்டியும் இல்லை. முன்னாடி இருக்கும், இப்போ இல்லை. அதனால் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இது ஒரு டிமாண்டுக்காக சொல்லலை, எனக்கு கேள்விப்பட்ட விஷயம், நான் பார்த்த விஷயந்தான். ஏன்னா கும்பா வாங்குறப்ப கும்பா இல்லைன்ட்டாங்க. ஒரு 2 கும்பா தான் இருந்தது, அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஆஃப்டர் வாஷ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப பளபளன்னு இருக்குது. இதை விட பெருசு கூட ஒன்று இருந்தது. சரி, மற்றவங்களுக்கு தேவைப்படுமா என்னங்கிறது தெரியாதனால நான் ஒரு மீடியம் சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸ் தான் வாங்கியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஐட்டங்கள் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதோட ரேட்டு, கெப்பாசிட்டி இதெல்லாம் சொல்கிறோம். பிஃபோர் வாஷ் அண்ட் ஆஃப்டர் வாஷு. இது நல்ல ஒரு பேசன். இந்த மாதிரி பேசன் கூட நிறைய இருந்தது. நான் ஒரு பேசன் தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாங்கிட்டு வந்தேன், எக்ஸாம்பிளுக்காக. இது வாஷ் பண்ணியாச்சு. ஈயம் டின் கோட்டிங் நல்லாவே இருக்குது, பளபளன்னு இருக்குது. நல்லா ஒரு விசேஷ நாட்களில் சாப்பாடு மாதிரி செஞ்சு கொட்டி பரிமாறலாம், கொட்டி வைக்கலாம். நிறைய பேர் இருக்கிறதுக்கு. இது வெங்கலம் தாங்க, நல்லா சவுண்டு கேட்குது. அடுத்து ஆப்பிள் தூக்கு. இப்போ நான் பேசுகிறதோட சவுண்டு என்னென்னா நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் பேச ஆரம்பித்தேன், நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த சவுண்டு பேக்ரவுண்டாக விழுந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு 4 to 5 kg பிடிக்கும். இது ஒரு 3 kg பிடிக்கும். 3 kg பிடிக்கிறதுல 2 இருக்குது. அது 5 kg அண்ட் எபோவ் இருக்கிறது ஒன்று இருக்குது. இது 3 kg கெப்பாசிட்டி. ஆப்பிள் தூக்கு எல்லாம் கொஞ்சம் தேடி தான் எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆப்பிள் தூக்குமே அதே மாதிரி. இதில் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வெயிட்டு, ரேட்டு, கெப்பாசிட்டி பார்த்து நாங்கள் சொல்கிறோம். கெப்பாசிட்டி தான் சொல்லிட்டேன் நான். அடுத்தது இது பிஃபோர் வாஷ் சில ஐட்டங்கள், சின்ன ஐட்டங்களில் எடுத்திருக்கோம். இது ஆஃப்டர் வாஷு. இதில் வாளி இந்த மாதிரி சாம்பார் வாளி, ரசம் வாளி, அந்த மாதிரி வாளி டைப்பு. அதுக்கு லிட்டு வேணாலும் போட்டுக்கலாம். நம்மள்ட்ட இருக்கிற லிட்டை பொருத்தமாக வேணால் போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்குது. செலக்ட் பண்ணி தான் கடையில் கொடுத்தாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல் எடுத்துக்கோங்கன்னு சொல்லவும் சரின்னு இதை எடுத்திருக்கேன். கொஞ்சம் இந்த மாதிரி மாடல் நல்லா இருக்குன்னு. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்க்கல. இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸு. டின் கோட்டிங்லாம் ரொம்ப நல்லாவே தான் இருக்குது. இது ஒரு வாளி. இந்த மாதிரி அரச இலை, இந்த டைப்பு. இது ஸ்மால் சைஸு. இது ஒரு 3/4 லிட்டர் பிடிக்கும். தூக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அன்யூஸ்டு பீஸாக இருந்தது. இந்த மாதிரி மாடல்லையே இப்போ கைவசம் ஒரு 5 தூக்கு இருக்குது.
5 தூக்கு மொத்தமாக யாருக்கும் வேணும்னா சொல்லுங்கள். இதை தவிர வீட்டில் வந்து 4 தூக்கு இருக்குது. இங்கே ஒன்று, அதை விட சின்னது. ஹெவி வெயிட்டாக இருக்குது. இதெல்லாமே தூக்கு எல்லாமே நல்ல வெயிட்டு. சம்படம் வந்து ஒரு 2 பீஸ் இருக்குது. டைட்டாக இருக்குது கொஞ்சம். அடிக்கடி திறக்கிறப்ப சரியாக போய்டும்னு நினைக்கிறேன். வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம். சம்படம் வந்து ஒரு 2 பீஸ் இருக்குது. கலெக்ஷன் வந்து கொஞ்சம் பார்த்து தான் வாங்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து பிராஸ் கிச்சனாக மாற்றணுங்கிறப்ப மளிகை பொருள் போட்டு வச்சுக்கிறதுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு டின் கோட்டிங் நல்லாயிருக்கு ப்ராடக்ட்டு. ஏதாவது சூடு பண்ண கொள்ள வச்சுக்கலாம். இதுவும் வந்து புழங்குறதுக்காக கிச்சனில் புழங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட்டாக தான் இருக்குது. சொம்பு வந்து எல்லாமே நல்ல வெயிட்டான சொம்பாக இருக்கவும் தான் நான் எடுத்தேன். பொருட்கள் வந்து வாங்குறதுக்கு அவைலபிளான பொருட்கள் வந்து யூஸ்ஃபுல்லானது இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் சொம்பு தேவைப்படுறவங்க சொல்லுங்கள். இது நல்லா சத்தம் கேட்குது, வெண்கல சவுண்டு. அதெல்லாம் வந்து எங்களோட ஸ்டேட்டஸில் வைக்கிறப்ப சவுண்டு போட்டு வச்சிட்றோம். இது வந்து கிளி சொம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிளி இருக்குது. அந்த காலத்தில் இந்த மாதிரி கிளி சொம்புன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தடவை கொஞ்சம் மங்கு பாத்திரங்களும் வாங்கியிருக்கேன். இது பிஃபோர் வாஷு. இது வந்து கொஞ்சம் பிராண்டாக உள்ள ஐட்டங்கள் தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸ்வீடன்ற வந்து அதில் இம்ப்ரெஷன் பொறிச்சிருக்கு. இது ஆஃப்டர் வாஷு. இது அதில் வந்து ஸ்வீடன், மேட் இன் ஸ்வீடன், குக்கு பிராண்டு அந்த மாதிரி இது தான். இது வந்து மாவரைக்க கொள்ள இந்த மாதிரி வேணுங்கிறவங்க அது மாதிரி வாங்கிக்கலாம். அதை விட இது கொஞ்சம் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது. பார்த்து தான் எடுத்திருக்கேன். பொருட்கள் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக நல்லா தான் இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. இது வந்து இந்த மாதிரி மாவெல்லாம் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இதான் அந்த சிம்பல் இருக்குது ஸ்வீடன்னு. இது வந்து வேணுங்கிறவங்க அந்த மாதிரி இதுலேயும் அதே சிம்பல் இருக்குது. அதான் காமிக்க மறந்துட்டு. அதனால் மங்கு ஜாமான்கள்லேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்றதுனால நான் இதை கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு 5 செட்டு இருந்தது. இதுவும் அதே மாதிரி அந்த லேபிள் பிரிக்காமலே தான் கழுவிட்டோம். ஆஃப்டர் வாஷ்னால் கூட லேபிள் போகாமல் கழுவி எடுத்தாச்சு. 5 பீஸ் இருக்குது. இது வந்து நிறைய தடவை பார்த்துருக்கேன், இந்த தடவை வாங்கினேன். இதுவும் வந்து பித்தளை மூடி, ஹெவி வெயிட்டாக இருக்குது. டபுள் கலர் இருக்கிறதே குவாலிட்டியானது தான் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் வச்சு சூடு பண்ண கொள்ள மூடி வைக்க யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. பாலெல்லாம் காய்ச்சலான்னு நினைக்கிறேன். சூடு பண்ணலாம். கேட்டேன் கடையில், அந்த லேபிள் இருக்குது அதில், வேறு ஒன்றும் இல்லை. அது கேட்டப்போ அடுப்பில் வைக்கலாங்கிறதுனால தானே இந்த கைப்பிடி ஹேண்டில் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னார் கடைக்காரரு. அதனால் வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணுற மாதிரி பித்தளை மூடி போட்டது ரொம்ப நல்லாயிருக்கு, ஃபைனாக இருக்குது, ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குது. தேய்ச்சி கழுவிட்டோம். நாங்கள் வாங்குறப்ப ரொம்ப கருப்பாக தான் இருந்தது. ஆஸ் யூஷுவல் நான் நல்லா வாஷ் பண்ணி தான் போட்டிருக்கேன். கஸ்டமருக்கு விரும்புகிற பிரகாரம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.